நமஸ்காரம். கண்டேன் கடவுளை என்ற இந்த நிகழ்ச்சியின் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தினமலர் ஆன்மீகம் வெளியீட்டார்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். வணக்கம் மேம். வணக்கம். உங்க வீட்டுல காஞ்சி மகான்கள் வந்துட்டு போயிருக்காங்க, அந்த தருணம் எப்படி இருந்தது? மகா பெரியவர் நிறையா எது வேணும்னாலும் ஒரு உரிமையோட கேட்பார். மகா பெரியவா அதுவும் பெரியப்பா அந்த சுப்பிரமணியன்றவர்கிட்ட அண்ட் எங்களோட பிட்சருக்கும் மடத்துக்கு நிறைய செய்வாங்க. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இது ஒரு அந்த பெரியப்பா போன அப்புறமே எங்கள் அப்பாவும் டிப்ரெஸ் ஆகி அப்பா பெரியப்பா பெரிய பெரியப்பா அவங்கெல்லாம் ஒரு வாய்டு மாதிரி வந்துடுது எங்களுக்கு. அதில் மடத்தோட டச்சே எங்களுக்கு ரொம்ப இல்லை. 2004 ஜெயலலிதா அம்மையார் மடத்தின் மேல் ஒரு ஒரு பயங்கர ஒரு வெஞ்ச்ஃபுல் இது எடுத்தாங்க இல்லையா. அப்போதான் நான் திருப்பி 25 வருடங்கள் கழித்து 70களில் மடத்துக்கு போனவோ திருப்பி 2004 தான் நுழைஞ்சேன் நான் மடத்துக்குள்ள. அந்த கேப்பு அதில் என்ன ஒருத்தர் என் தம்பி பெரியப்பாவோட ஒரு பையன், அவன் மாத்திரம் எங்கள் குடும்பத்தில் அந்த 20-25 குழந்தைங்கள்ல அவன் ஒருத்த மாத்திரம் மடத்தோட கான்டாக்டே விடலை. இன்னி வரைக்கும் அவனுக்கு மடத்தோட ஃபுல்லாக அவன் போகிறவன். அவன் பேரை சொல்லி பம்பல் விஸ்வநாத மாமான் அந்த ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவர். அவர் ஜெயேந்திர பெரியவா கிட்ட இவன் உமா, ஏன்னா அந்த பெரியவா இஷ்யூ ஆனப்போ தான் நான் பப்ளிக் லைஃப்பில் ஒரு தீவிரமாக உள்ள நுழைஞ்சேன். எனக்கு என்னுடைய குருபீடம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய இந்து மதம், இதெல்லாம் நான் ஒரு வெறிப்பிடித்த ஒரு பொசசிவ்னஸ் எனக்கு அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு ஆரம்பிச்சது. அதில் பம்மல் மாமா எனக்கு ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவாக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இவன் அந்த பிரசம்பின்னு கூப்பிடுவாங்க என்ன பெரியப்பா பையனை. பிரசம்பி இருக்கான் இல்லையா சுவாமிநாதன், அவனோட அக்கா உமா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண ஜெயேந்திர பெரியவா பம்மல் மாமாவை இரு நீ என்ன காமிச்சு நீ சொல்லு நீ யாருன்னு அப்படின்னு கேட்டார். நான் அப்போ நுங்கம்பாக்கம், ஜெயமன் கம்பெனி, மங்கள நூலகம், சுப்பிரமணியம், வெங்கட்ராமன், கிருஷ்ணமூர்த்தி, எங்க 3 பெரியப்பா அப்பா பேரை சொன்ன உடனே அதை சொல்லு, அதெல்லாம் விட்டுட்டு உங்க தம்பி பேரை சொல்றான் விஸ்வநாதன். இப்போ எப்பேற்பட்ட குடும்பம், மடத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்கா, அப்பேற்பட்ட குடும்பம். அவ அப்பா பேரை சொல்லி அவ தாத்தா பேரை சொல்லாம அவ தம்பி பேரை சொல்லி இவனோட அக்கான்னு இன்ட்ரடியூஸ் பண்றியே அப்படின்னு பம்மல் மாமா கிட்ட ஜெயேந்திர பெரியவா கேட்டது. எப்பேற்பட்ட ஞாபக சக்தி அதுல. அதே மாதிரி நேஷனலைஸ் பண்ணினப்போ எங்க அப்பா மகாபெரியவர் இருந்தார். அப்போ கலவையில் இருந்தார், தேனம்பாக்கம் கலவைன்னு மாத்தி. அப்போ பெரியவா பார்க்க அப்பா அம்மா எங்க அக்கா எல்லாரும் போயிருந்தாங்க. போனப்போ மகா பெரியவா எங்க அப்பா கிட்ட நேஷனலைஸ் ஆயிடுத்து, புக் பப்ளிஷிங், டெக்ஸ்ட் புக்கெல்லாம் என்ன பண்ற, தொழிலுக்கு குடும்பத்துக்கு என்ன பண்ண போற, எவ்வளோ பேர் வேலை பார்த்துருந்தா உங்ககிட்ட, அவளுக்கெல்லாம் என்ன பண்ண, அவளோட ஃபியூச்சரை பத்தி எல்லாம் மகா பெரியவா எங்க அப்பா கிட்ட அந்த ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சவா உன்னோட இதில் அப்பா சொன்னா அந்த மாதிரி இல்லை, நான் அவளெல்லாம் நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டேன், அவளுக்கு கொடுத்து எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் வேலை வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா அப்பாவுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸில் இதுலலாம் வேலை வாங்கி கொடுத்து, அதே மாதிரி பப்ளிகேஷன் வேறு பப்ளிகேஷனில் சில பேர் தனியாக ஆரம்பித்தானா அவளுக்கு அந்த மாதிரி அப்பா சொன்னால் இந்த மாதிரி நான் எல்லாரையுமே கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவு அவளுக்கு லைஃப் அவள் லீட் பண்ணுற அளவு வசதியை செஞ்சு கொடுத்துட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கா அவளுக்கு செய்யணும் அப்படின்னப்போ அப்போ தான் பெரியவா அவர்கிட்ட என்ன பண்ணுறதா உத்தேசம் உனக்கு, இங்கே என்ன பண்ண போகிற, பொன் குழந்தைங்கள்லாம் இவ்வளோ இருக்காளே என்ன பண்ணுறதா. அப்போ தான் அந்த வோல்டாஸ் டீலர்ஷிப் பெரியப்பா தவறி போன பெரியப்பா கடைசி காலத்தில் ஆரம்பிச்சது அது வோல்டாஸ் ஏஜென்சி ஏர் கண்டிஷனர் ரெஃப்ரிஜரேஷனுக்கு. அதுவும் இன்றைக்கு நல்லா வளர்ந்து அந்த பெரியப்பா நான் ரொம்ப அப்பாவா பார்க்குற ஒரு அண்ணான்னு சொன்னேன், அந்த அண்ணா தான் பார்த்துக்கிறா அதை. அவர் பார்த்தா அதை மகா பெரிவா அப்படி, ஜெயேந்திர பெரிவா அப்படி, விஜயேந்திர பெரிவா. என்னோட எலெக்ஷன் நான் ஜெயிச்சது எப்பவுமே சொல்வேன் அவளோட பரிபூர்ண அனுகிரகம். எனக்கு தெய்வ அனுகிரகமும் என்னுடைய குருபீடத்தோட அனுகிரகமும் எனக்கு ஒரு பெரிய இது. நான் சொன்னேன் ஒரு ரீசெண்டாக ஒரு எங்கள் அண்ணா பையன் கல்யாணத்துக்கு அப்பாவோட இருந்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவளெல்லாம் கூப்பிட்டுருந்தோம். அதில் ஒரு லேடி இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், அந்த அம்மா வந்திருந்தாங்க எங்கள் அண்ணா பையன் கல்யாணத்துக்கு. வந்துட்டு எங்கள் எல்லாரையும் ஒன்றா பார்த்துட்டு நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன். கடைசியாக அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக காரில் ஏற்றி விட நான் வரேன் வாசலுக்கு. அப்போ எங்கிட்ட கேட்டாங்க,
இந்த மாதிரி ஒவ்வொரு அண்ணா கேட்கிச்சு. நான் சொன்னேன், இந்த அண்ணா தான் கிட்டத்தட்ட அப்பா ஸ்தானத்தில் எங்களுக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அவரோட தவறி போன அண்ணாவோட பொண்ணுக்கே அப்போதான் கல்யாணம். அந்த கல்யாணத்து போது, அந்த பொண்ணு கல்யாணத்து போது அந்த ஆஃபீஸர்கிட்ட எங்கள் அப்பா சொல்லுவாங்களாம், அந்த அண்ணா பொண்ணு கல்யாணம், அந்த குழந்தை ஒரு நிமிஷம் கூட ஐயோ எங்கள் அப்பா இல்லையே, எங்கள் அப்பா இருந்திருந்தா எனக்கு பண்ணியிருப்பாடேன்னு அந்த குழந்தை நினைச்சிக்க கூடாது. அதனால அந்த குழந்தை என்ன கேட்குறாளோ எல்லாத்தையுமே நான் பண்ணணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு ஒரு பெரியப்பா இருந்தார். அவரும் எங்க அப்பா இதை சொல்வாங்கன்னு அந்த அம்மா சொல்வாங்க, உங்க அப்பா சொல்வாருமா, அவ கல்யாணத்துக்கு அந்த குழந்தை ஒரு நிமிஷம் யோசிக்க கூடாது, எங்க அப்பா இருந்திருந்தா எனக்கு இதை பண்ணியிருப்பார் அப்படின்னுட்டு அந்த குழந்தை மனசுல வரக்கூடாது. எப்பேற்பட்ட ஒரு மரியாதை இது. அப்ப சொல்லச்சே என்கிட்ட கேட்டாங்க, இன்னும் எப்படியா? நான் அப்ப சொன்னேன், அந்த அண்ணா தான் எனக்கு அப்பா ஸ்தானம். எனக்கெல்லாம் இன்னைக்கும் எனக்கு என் தம்பிக்கெல்லாம் அந்த அண்ணா கோபாலகிருஷ்ணன் பேரு, அந்த அண்ணா தான் எனக்கெல்லாம் அப்பா ஸ்தானத்துல. இன்னொரு அண்ணா டாக்டர் ராம்குமார்னு இருக்கார். ஸோ இந்த 2 அண்ணா கிட்ட, பெரியப்பா பசங்க தான் எங்களுக்கு, ஆனா நான் இன்னைக்கும் அந்த 2 அண்ணா கிட்ட ஒரு லிபர்ட்டி எடுத்துப்பேன். எடுத்துட்டு அந்த அண்ணா கிட்ட போய் கேட்கறது, 2 பேர்கிட்டையுமே. அவங்க கேட்குச்சுன்னு நான் சொன்னேன் அந்த ஆஃபீஸர்கிட்ட, அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களை பார்த்துக்கிறவங்க அப்படின்னுட்டு. அப்போ அவங்க சொன்னது, மேலேருந்து அந்த 3 அண்ணன் தம்பிங்களும் நீங்க இன்னைக்கு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க எப்படி உங்களை வளர்த்தாங்களோ நான் பார்த்துருக்கேன். அதுல அதையே அடுத்த ஜெனரேஷன் இன்னைக்கு ஒரே வீட்டுல இருந்தாலும் பிரிஞ்சு போயிட்டாலும் பக்கத்துல இருந்து இன்றைக்கும் அந்த உறவு முறை சிதையாமல் பார்த்துக்கிறீங்கல்ல நீங்க, அதுக்கே உங்க அந்த 3 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க உங்க மேலேந்து அப்படின்னு சொன்னது. நான் நினைச்சுப்பேன், இதுதான் நாங்க எங்க அப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அம்மா. ஏன்னா யூஸ்வலா லேடிஸ் உள்ள பூந்தா பாலிடிக்ஸ் வரும், வீட்டுக்கு வந்த மருமக. ஆனா எங்க சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதுக்கு நான் நினைச்சுப்பேன், எங்க அம்மா பெரியம்மா 2 பேருக்கும் அவங்களும் எங்களுக்கு அந்த கூட்டு குடும்பத்தோட மகத்துவத்தை எங்களுக்கெல்லாம் உணர்த்தி எங்களை வளர்த்தது. நிச்சயமா நான் நினைச்சுப்பேன், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல வளர்க்கறதுக்கு கடவுளோட கொடுப்பினை, அனுகிரகம், குருபீடத்தோட ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்தாதான். நீங்க பார்த்ததுலேயே ரொம்ப பரிதாபத்துக்குரிய கோயில் எது? பிரமிச்சு போன கோயில் பத்தி சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு குலதெய்வம் அப்பா சைட்ல வந்து வளவனூர்னு விழுப்புரம் பக்கத்துல, அங்க வந்து அமைச்சார் அம்மன், அதான் குலதெய்வம் எங்களுக்கு. அண்ணாலாம் இன்னைக்கு போய்கிட்டு போவாங்க, வருஷத்துல ஒரு 3 வாட்டி 4 வாட்டி போயிடுவாங்க அங்கெல்லாம். அதுல அடுத்து மயிலம் முருகன் பக்கத்துலயே அதுவும். எங்க ஹஸ்பண்ட் சைட்ல எனக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல குன்னத்தூர்னு பொன்காளி அம்மன்னுட்டு, நான் வருஷத்துல தைவெள்ளி ஆடி வெள்ளி போவேன். ஆனா எனக்கு பிரமிச்சு போன, நான் இன்றைக்கும் சிலிர்ப்பு ஒரு உடம்புலனாக்க எனக்கு வந்து சிதம்பரம் தில்லையம்பலத்தான் ஒரு பிரமிப்பு. அங்க போனா என்னையும் அறியாம அந்த சிவச்சிதம்பரத்தான்னு ஒரு மகிமை, அந்த கோயிலுக்குள்ள போனாலே ஒரு சிலிர்ப்பு. திருச்சிக்கு வெளியூர்ல திருவாசின்னு ஒரு ஊர், அது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கு. திருவாசின்னு அந்த வயசானவர் ஒரு 70 வயசுக்கு மேல, அவருக்கு அந்த முடியாத வயசுலையும் மத்தியானம் நான் அந்த கோயிலுக்கு மூட போறாங்க, மத்தியான பூஜை பண்ணிட்டு மூட போற சமயம் நான் போனேன் அந்த கோயிலுக்கு. அவ்வளவு பெருமை வாய்ந்த கோயில் திருவாசி. சிவன் அவ்வளவு விசேஷமான சிவன், தேவாரம் பாடல் பெற்ற கோயில். அந்த குருக்களோட உடம்புல எண்ணெய் பிசுக்கேறிய ஒரு வெள்ளை கலர் துண்டு, அந்த வெள்ளையை எங்கேயுமே பார்க்க முடியாது, நம்ம வெள்ளை கலரே தெரியாது. அப்பேற்பட்டவர் பிசுக்கோட இருக்கு. அவருக்கு சம்பளம் 60 ரூபாய், கிட்டத்தட்ட 10 மாதங்களாக அது பாக்கி வரவில்லை அவருக்கு. நான் சொல்றது இது நடந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். அவர்கிட்ட நான் கேட்டேன், மாமா எப்படி நீங்க வந்து இன்னும் பூஜை பண்ணி வெயிட், நான் இந்த பூஜையை நிறுத்தக்கூடாதுமா, எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு. வந்து எங்கேருந்தோ கொடுத்துருவான் மேல, அந்த சிவன் எங்கேருந்தோ இதுக்கு தனக்கு பூஜைக்கு வழி பண்ணின்றுவான் அவன். இல்லை எங்கேயாவது ஒரு ஹோமம் அந்த மாதிரி ஏதாவது போனா யாரோ ஒருத்தர் வந்து கொடுப்பா அப்படின்னுட்டு. ஸோ அவரோடது எந்தவித தடங்களும் இல்லாம நடக்கணும். அதுதான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும், கடைசி வரைக்கும் அது நடந்துடணும்
அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் எனக்கு அடி வயிற்றுலேருந்து ஒரு கோபம். எனக்கு அந்த கோயிலுக்கு எவ்வளவு சொத்து சோழர் காலத்திலிருந்து கொடுத்துருக்காங்க திருவாசிக்கு. ஆனா இன்னைக்கு அதை யாரும் அனுபவித்து கொண்டு அதை அந்த சாமி அந்த குருக்கள் செய்யற குருக்களுக்கு சம்பளம் 10 மாசம் பாக்கி 60 ரூபாய். இதெல்லாம் எப்பேற்பட்ட அநியாயம். முதல்ல உங்களோட வேலை அட்மினிஸ்ட்ரேஷன்ல நுழையாம சரியாக இருக்கிறதா, பர்மனண்டா டேபிள் சேர் போட்டு உட்காருறது உங்க வேலை இல்லை. இதோ இந்த நாட்டின் உயர்ந்த கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, 3 வாட்டி சொல்லியிருக்காங்க. இத உங்க வேலை என்னவோ அதை பண்ணுங்க. ஒரு கோயில தப்பு நடந்தா அதை தப்பா சரி பண்ணிட்டு வெளியே போங்க. குறுகிய 6 மாசமா 1 வருஷமா அதுக்குள்ள சரி பண்ணிட்டு வெள்ளை நடைய கட்டுங்க. பர்மனண்டா டேபிள் சேர் போட்டு ஈவோ அப்படின்னு வெள்ளை கலர் பெயிண்ட்ல HRNCE TN HRNCE EVO -43 42 நம்பர் போட்டு வெள்ளை பெயிண்ட்ல அங்கேயே ஒரு ரூமை போட்டு அதுக்குள்ளேயே ஒரு டாய்லெட்டை கட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்றது, இந்த அட்டூழியத்தை பண்ணுவதற்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. இத ட்ரெஸ்பாசர், அந்த கோயிலுக்குள்ள ஒரு ட்ரெஸ்பாசர் நீங்க. இவங்க இந்த வீடை வாடகைக்கு விட்டாக்க அவங்க இந்த படத்தெல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க. போட்டியில இங்கே விட்டுட்டு போயிட்டா எழுதி கொடுப்பாங்க. இந்த படம்னா பணத்தால மதிப்பீடு செய்ய முடியாது. இதெல்லாம் இந்த மகாபெரிவா, இந்த வீடு முழுக்க மகாபெரிவா படம், ஜெயேந்திர பெரிவா படம், ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர பெரிவா படம், இந்த படம் தான் ஃபுல்லாவே இருக்கு இங்க. இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ போட முடியுமா? இந்த படம் 1000 ரூபாய், இந்த படம் 10,000 ரூபாய், வேல்யூ போட முடியாது. இதே மாதிரிதான் நம்ம கோயில்களும். இன்னொரு முறை கட்ட முடியாது உங்களால. எல்லோரும் அர்ச்சகராகலாம்னா முதல்ல வாங்கல அர்ச்சகர் வேலையை எடுத்து. நான் சொன்னேன் இந்த திருவாசி அதுல அர்ச்சகர் ஆகிறோம். அந்த மாதிரி ஒரு எண்ணெய் பிசுக்கு துண்டை கட்டிக்கிட்டு நாங்க பண்றோம். சம்பளம் 6 மாசம் பாக்கி இருக்கட்டும், 60 ரூபாய் 70 ரூபாய். அதுல யாராவது ஒத்தரிப்பு 70 ரூபாய்க்கு யாராவது வருவாங்களா? 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆன பையன் 9th ஸ்டாண்டர்ட் 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன பையன் கூட மாசம் 60 ரூபாய்க்கு வேலைக்கு வருவானா யாராவது? இதெல்லாம் கண்ணீர் கதை. சந்திச்ச மகான்களை பற்றி சொல்லுங்க மேம். அத்தனை பேரும் வணக்கத்துக்குரியவர்கள். ஆதீனங்கள் அத்தனை பேருமே, ஸ்ரீலஸ்ரீ சுவாமி அத்தனை பேருமே வணக்கத்துக்குரியவர்கள். ஸ்ருங்கேரி சுவாமிகள் வணக்கத்துக்குரியவங்க. அடுத்து அயோத்தியால இருக்கிற அத்தனை பேரும், கூடலி மடம், எந்த மடாதிபதியும் முன்னாடி நான் இருக்கிறதுல கரூர் சதாசிவ பிரம்மேந்திரராக இருக்கட்டும், வேற யாராக இருக்கட்டும், அந்த காலத்து கபீர்தாஸாக இருக்கட்டும், இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மூவர் இருக்காங்க இல்லையா, சங்கீத மும்மூர்த்திகள் வணக்கத்துக்குரியவர்கள். எவ்வளவு அழகாக கீர்த்தனைகள் வணங்கும். அந்த கீர்த்தனைகளை பாடும் பொழுது உனக்கு உணர்ச்சி வரலன்னாக்க நீ மனித ஜென்மமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதுல இன்றைக்கு ஒரு கந்தர் சஷ்டி கவசம் பாடிச்சியோ, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் பாராயணம் பண்ணும் பொழுது நமக்குள் ஏற்படும் மாற்றம், அதை நான் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, நம்ம குருபீடம் தான் சொன்னா மாத்த மாட்டீங்க. ஆனா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சொன்னா ஒத்துப்பாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ரிசர்ச் பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யும் பொழுது உடலில் இந்த மாற்றங்கள் அப்படின்னோ, இல்ல நடராஜருடைய அந்த தரிசனம், காலை தூக்கி அந்த தரிசனத்தை பற்றி உலகை எப்படி அது இயக்குகிறது அப்படின்னுட்டு ஹார்வர்டோ ஸ்டான்ஃபோர்டோ அதை சொன்னாக்கா ஒத்துப்பாங்க, நாசா சொன்னா ஒத்துப்பாங்க. அதுல அடிக்கடி உச்சரிக்கும் ஸ்லோகம் எது? பிள்ளையார்து ஸ்லோகம். அந்த பிள்ளையாரோட அந்த வார்த்தை கற்பக விநாயகன், அந்த அது ஃபுல் பிள்ளையாரோட அத்தனை பேரையும் அது எப்போ அது கார்த்தால முதல்ல அது. அதே மாதிரி எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது, கார்த்தால எழுந்த உடனே பல் தேய்ச்சிட்டு சாமி முன்னாடி போய் பொழுதும் விடிந்தது பூவும் மலர்ந்தது. அம்மா வேற மாதிரி சொல்லி கொடுத்தா, பொழுது எப்போ புலரும், பூ எப்போ மலரும், சிவன் எப்போ வருவார், பலன் எப்போ தருவார்னு. ஆனா எங்க அத்தை அதை மாத்தி, ஏண்டி எப்போ வருவார்னு கேட்கிற, பொழுதும் புலர்ந்தது, சிவனும் வந்தார், பலனும் தந்தார் அப்படின்ட்டு மாத்திக்கோத அப்படி. அதனால அந்த மாதிரி தான் சொல்லுவேன். அடுத்தது ராத்திரி படிக்கும் போது, ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அம்மா ஹரின்னு பாய் விரிச்சு அச்சுதான்னு பேர் சொல்லி, கிருஷ்ணான்னு சொன்னவருக்கு ஒரு குறையும் இல்லை, அச்சுதான்னு சொன்னவருக்கு எந்தவித சங்கடமும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு தான் படுக்கணும்னுவா. அதை சொல்லுவேன். கிருஷ்ணரை பத்தி ஒரு 3-4 ஸ்லோகம், அதெல்லாம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி
எந்தவித கெட்ட கனவும் வராம அவனோட இன்றைக்கு பொழுது நன்னா முடிஞ்சு இன்றைக்கு ராத்திரி படுக்கிறேன், இன்றைய ராத்திரி நாளை நன்றாக விடிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணின்னு அம்மா சொல்வா. இதை பிரார்த்தனை பண்ணிட்டு படுக்கணும் அப்படின்னு. அதனால அதை பண்ணிட்டு அதே மாதிரி நமச்சிவாயம், அது தேவார பாடல்கள். எனக்கு சாதாரணமாக நான் தேவார பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சேர்த்து அதை பாடிண்டே இருப்பேன். தேவார பாடல்கள் ஒரு 3 நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வீட்டில் வாத்தியாரை வர வச்சு கற்றுன ஒரு அர்த்தத்தோட கற்றுக் கொடுத்ததுனால அந்த ஒரு 4-5 தேவார பாடல்கள் அதில். அதுவும் உன்னை சிக்கனை பிடித்தேன் அப்படின்ட்டு வரும் ஒரு தேவார பாடல், சிவனை நான் பிடிச்சுன்ட்டேன் அப்படின்ட்டு அந்த 4 பாடலில். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி ராத்திரி அந்த பள்ளி எழுச்சி பாடல் 2 பேருதுமே, இவராக இருக்கட்டும் ராமரை பற்றி பாடுவோம் இல்லையா, அந்த பள்ளி எழுச்சி பாடல் கோசலை மைந்தான்ட்டு அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சிவனோட அந்த பள்ளியை அதை பாடல். டே டு டே லைஃப்பில் எப்படி இவ்வளவு எனர்ஜியாக இருக்கீங்க மேம்? ஒன்று ஐ திங்க் என்னோடது ஃபஸ்ட்டு குடும்பம், அது குடும்ப சூழ்நிலை, கடவுள் நம்பிக்கை, குரு பீட்டம் நான் சொன்ன மாதிரி, அண்ட் ஒரு நல்ல டீம். இங்கே எனக்கு இந்த பாஜகவில் ஒரு நல்ல டீம் எனக்கு நான் பார்த்து வியந்த தலைவர்கள். அத்வானிஜியோ, அட்டல்ஜியோ, ராஜா, இல கணேசன்ஜி, சிபிஆர்ஜி, பொன்னார்ஜி, இவங்களெல்லாம் நான் அப்போ பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் பிஜேபி எங்கன்னு பூத கண்ணாடியை வச்சு தேடிக்கொண்டிருந்த தமிழ்நாட்டில் அவர்கள் வேலை செய்ததை பார்த்திருக்கிறேன் நான் அதில். அதனால தான் ஒரு ஈர்ப்பு இதில். அண்ட் ஒரு நல்ல பிஜேபி, ஒரு நல்ல டீம், எதையுமே எதிர்பார்க்காம வேலை செய்கிற என்னோட டீம் இருக்காங்க. என் மேலே ஒரு பயங்கர மரியாதை, மதிப்பு அவங்களுக்கெல்லாம். நான் இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னாக்க அதை எடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இப்போ அங்கே வாசலில் உட்காந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கூட சம்பளத்துக்கு வரவங்க இல்லை அவங்க யாருமே. கார்த்தால ஆஃபீஸ் போகிற மாதிரி குளிச்சுட்டு இங்கே மேடமை பார்க்கணும். இந்த ஆஃபீஸுக்கு மேடம் கிட்ட, மேடம் வந்திருக்காங்களா பார்த்துட்டு, என்ன மேடம்னு பார்த்துட்டு போகிறாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு டீம். இதுக்கு எல்லாம் இதெல்லாம் கடவுளோட அனுகிரகம் தான் இதெல்லாமே. இப்போ நான் வெற்றி பெற்றப்ப கூட கார்பரேஷனில் நான் ஓத்து எடுக்கும்போது, நான் கடவுள் அனுகிரகத்தால் வெற்றி பெற்றவள், அந்த தில்லையம்பலத்தானும் திருவரங்கனுக்கும் கோடி நமஸ்காரங்கள் அப்படின்னு. அப்போ என்ன ஒருத்தர் கேட்டார், ஏம்மா உனக்கு ஓட் போட்டவங்களுக்கு தாம்மா நீ நன்றி சொல்லணும், நீ இந்த சாமிக்கெல்லாம் நன்றி சொல்றிய அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஓட் போட்டவங்களோட மனசுல அந்த சாமி தான் உள்ள போய் அவங்க மனசுக்குள்ள போய் உமானந்தனுக்கு ஓட் போடுன்னு சொல்ல வச்சது என்னுடைய சாமி. அதனால என் சாமிக்கு தான் என்னோட நன்றி அப்படின்னு சொன்னேன் நான். அதுல ஆன்மீகமும் அரசியலும் கலந்த தேசம் எப்படி இருக்கும்? உங்க ஒப்பீனியன் என்ன? எனக்கு இந்த கேள்வியை கேட்கும், ஆன்மீகம் இல்லாத அரசியல் இருக்கிறதா? நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கங்க, the church plays a stellar role. இப்போ இது எடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் சர்ச், இங்கிலாந்து தனி, அது ரோமன் கேத்தலிக்ஸ்லேருந்து அவங்க பிரிஞ்சு போனவங்க. அவங்க ரோமன், த கேத்தலிக், த பேப்பல் ஸ்டேட், ரோம், த ரோல் தட் த போப் பிளேஸ் எல்லாருக்குமே தெரியும். எல்லா இடத்துலையுமே கிரீஸ் எடுத்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் கிரீக் சர்ச் பிளேஸ் அ ஸ்டெல்லார் ரோல். முஸ்லிம் கண்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்ட்ரியில ரிலிஜன் இல்லாம அரசாட்சி நடக்குதாங்க? ஏன் இந்துத்துவ சனாதன தர்மத்தை மாத்திரம் குட்டி காமிக்கிறீர்கள்? ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. ஆன்மீக அரசியல் இருந்தால்தான் அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். ஆன்மீகத்தை பேஸா பவுண்டேஷன். அதனாலதான் தேவரையா போற்றப்படுகிறார். இன்றைக்கும் அவர் போற்றத்தக்க மகானாக எதிர்பார்க்கிறோம் அவரை. சொத்து இருந்தது அவருக்கும், அத்தனை சொத்தையும் வேற ஏதாவது பண்ணார் அவரு? இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனார் சொத்தை அவர். இதுக்கு நான் வேற யாரையாவது குத்தி காமிக்கிட்டோமா சொத்தை வச்சுட்டு என்ன பண்ணாருன்னு? அதுதான் ஆன்மீகத்தை பின்பற்றினால்தான் இன்னைக்கு தேவரையா இன்றைக்கும் ஒரு பெரிய பிம்பமாக இன்றைக்கும் நிற்கிறார். அவர் போய் எனக்கெல்லாம் ஒரு குறை, அவரை பார்க்கலையே, அவர் உயிரோடு இருக்கச்சு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவரோட ஆசீர்வாதம் வாங்கலையேன்றதெல்லாம் எனக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு குறை. தேவரையா கிட்ட வாங்க முடியல. இப்படிப்பட்டவர்கள் தான் ஐகான். நம்ம நாட்டிற்கு இவர்கள் தான் ஐகான். எப்படி ஆன்மீகத்தை பிரிப்பீங்க? ஏன் இந்து மதத்துக்கு மாத்திரம் ஆன்மீகத்தை பிரிக்கணும்ன்றீங்க?
மீதி கண்ட்ரீஸ் எல்லாம் மீதி மதங்கள் எல்லாம் அந்தந்த நாட்டுல அந்தந்த அரசியலில் செய்யறாங்கல்ல, திக்கத் கொடுக்கறாங்கல்ல. என்றைக்குமே ஒரு தேசத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வாங்க. இந்த இப்ப பூரி ஜெகநாதர் எல்லாம் எடுத்துக்கங்க, அங்கெல்லாம் எப்படி அந்த ஆட்சியாளர்கள் அந்த கோயில்களை பராமரிக்கிறார்கள், சுபிட்சமாக இருக்கு. இங்க ஒரு கோயிலுக்குள்ள போனாலே என் சாமியை பார்க்கச்சே என்ன ரத்தம் வருது கண்ணில். நான் திருவாசி சொன்னேன், இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கு. இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிளையே சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு பொன்மாணிக்க வேலையா ஞாபகம் இருக்கு? அவர் பதவியில இருந்த போது அந்த சிலை கடத்தல் பிரிவு இதுவா இருந்தப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திருவிடமருதூர் மகாலிங்க சாமி ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். சோழ மன்னனை பிரம்மஹத்தி பிடிச்ச இதுக்காக வேற வழியா போகும். அந்த கோயில் அவர் போயிட்டு ஒரு கேஸுக்காக ஜீப்ல ஏற போறார். அங்க இருக்கிற ஈவோ அந்த குருக்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். ஒரு மரியாதையே இல்லாம ஏய் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். இவர் போயிட்டு அந்த குருக்கள் கிட்ட பேசுறார், உங்க வயசு என்ன அவர் வயசு என்ன. அப்புறம் அவர்கிட்ட கேட்கிறார், இதே உங்க சம்பளம் எவ்வளோ அப்படின்னுட்டு. அவர் எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டா, பட் அவர் 75 ரூபாய் அந்த மாதிரி ஏதோ சொல்லச்ச அவர் ஃபர்ஸ்ட் தினம் நினைச்சுட்டார். 75 ரூபாய் தினம் பரவாயில்ல கொஞ்சம் அப்படின்னு. அவர் இல்ல சார் மாச சம்பளம் 75. அப்படியே ஜீப்ல இருந்து எகிரி குச்சாராம் அவரு. என்னது 75 ரூபாய் மாசம்? அங்கேயே அதே மாதிரி 6 மாசம் பாக்கி என்னமே அப் டு டேட் கிடையாது, ரெஜிஸ்டர் கிடையாது. கோயில் சொத்துக்களுக்கு ரெஜிஸ்டர் கிடையாது. கோயில்ல அசையும் சொத்து அசையா சொத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு, அது கிடையாது. இவங்க எதை பின்பற்றி இருக்காங்க? இன்னைக்கு தலைமுறைக்கு நீங்க சொல்ற விஷயம் இது. ஒண்ணு ஆன்மீகம், அப்புறம் வேல்யூ சிஸ்டம், ஃபேமிலி வேல்யூஸ், குடும்பம். குடும்பத்துல நியூக்ளியர் சைல்டா இருந்து பெற்றோர்களாகிய நம்மளும் தப்பு பண்றோம், குழந்தைகளும் தப்பு பண்றாங்க. நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம், அந்த குழந்தைக்கு எல்லாம் பண்ணணும், சகலகலா வல்லவர்களாக இருக்க வேண்டும். படிப்புல ஃபர்ஸ்ட் வரணும், டென்னிஸ் விளையாடணும், டான்ஸ் ஆடணும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணணும், பாடணும், ஆடணும், கேம்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும். அந்த குழந்தைக்கு கோச்சிங்க்குன்னு இவ்வளவு செலவு, இந்த கிளாஸுக்குன்னு ஒரு செலவு, செஸ்ஸுக்குன்னு ஒரு செலவு, படிப்பு டியூஷனுக்குன்னு ஒரு செலவு. அதுல பட் குவாலிட்டி டைம் வித் த சைல்டு அது இருக்கா? ஃபர்ஸ்ட் வேல்யூஸ், குவாலிட்டி வேல்யூஸ். சி வருஷங்கள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனா வேல்யூஸ் மாறாது தானே. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வேல்யூக்கு இன்னைக்கும் அதே வேல்யூ தான், அதுக்கு அதோட மதிப்பு அதுதான். சோ வேல்யூஸை இழந்துட்டு இன்றைக்கு நாம் இருளில் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா என்னவாக விரும்புறீங்க? அடுத்த பிறவின்னு கிடைச்சா இதே குடும்பத்துல பிறந்து இந்த முறையாவது கடவுள் என்னோட அப்பா அம்மாக்கு பெரியப்பா பெரியம்மாக்கெல்லாம் அவங்கள நான் நல்லா அவங்களுக்கு காப்பாத்துற ஒரு இது ஒரு அந்த ஒரு நிலைமையை எனக்கு தர, இதே குடும்பத்துல இதே பாசத்தோட இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல தலைவரை பத்தி சொல்லுங்க. நான் பார்த்தது இல்லைன்னு நான் சொன்னேனே, தேவரையா. எனக்கு ரொம்ப குறை தேவரையா தான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கலையேன்னு ஒரு குறை வ.உ. சிதம்பரனார், நேதாஜி, அந்த மாதிரி எல்லாம் அதுல. ஏன்னா அவங்கெல்லாம் ஆன்மீகம், அவங்க எல்லார் நெத்திலையுமே விபூதிப்பட்டு இருக்கும் ஆன்மீகத்தை. இன்னைக்கு வேணா நீங்க அழிச்சிடலாம் எல்லாத்தையும், அதுல காலத்தின் கோலம் இதெல்லாம். பட் ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்லாத எந்த தலைவருமே இருந்ததில்லை. இப்போ நீங்க திலக் எடுத்தீங்கன்னா கணபதி, இது அவர் தான் மகாராஷ்டிரால நேஷனலிசம், மக்களுக்கு நாட்டுப்பற்று வேணும் என்பதற்காக அதை தான் அவர் எடுத்தார் கையில், ஆன்மீகத்தை கையில் எடுத்தார் கணபதி. இன்றைக்கு நம்ம இங்க பாக்குறோம், ஒரு பிள்ளையாருக்கு நீங்க செருப்பு மாலை மாட போய் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 2 வீட்டுக்கு ஒரு விநாயகர். இன்றைக்கு கடல்ல அந்த குழந்தைங்க, அதான் நான் அதை சொல்லணும். அன்னைக்கெல்லாம் நான் போவேன் விஜர்சனத்துக்கு, அந்த குழந்தைங்க, அந்த சிறிய வயது குழந்தைகள் அந்த வண்டியில அந்த விநாயகரோட டான்ஸ் ஆடிட்டு போகச்ச, அப்பா என்னைக்கு தமிழ்நாடு இந்த மாதிரி மாறப்போகிறதுன்னு ஒரு இது வரும். ஆன்மீகத்துலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இவர் அத்வானிஜி, ராமரை கையில் எடுத்தவர். அடுத்து அயோத்தியாவை மீட்டு கொடுத்த நரேந்திர மோடிஜி. இங்க பார்த்தா இலகணேசன், ஹெச் ராஜா, அவங்கள எல்லாருமே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தான் தலைவர்கள் எல்லாருமே. எனக்கு ஆன்மீகத்துல இருந்தாதான் எனக்கு ஒரு பற்று அவர்கள் மேல்.
எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த தினமலர் ஆன்மீகம் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். எனக்கே இது ஒரு இன்ட்ராஸ்பெக்டிவ் இன்டர்வியூன்னு எடுத்துப்பேன். எனக்குள் நான் என்னை பார்த்து கொண்டு என்னுடைய சிறு வயதிலிருந்து என்னுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி எதனால் நீங்கள் சொன்னதுக்கு இன்னி வரைக்கும் எனக்கு பதில் கிடையாது. என்னுடைய தைரியம், அது கடவுளோட இது, குரு, அவங்க அப்பா அம்மா பெரியப்பா, அவங்க எல்லாரோட ஆசீர்வாதம், என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாரோடையுமே